எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற, மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நீலா வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற. இதோ வந்துட்டேன். மச்சான் வருவான்னு பார்த்தா மலங்குரங்கு வந்து நிக்குது. என்ன மதுரி, உங்களை பார்க்க ஆசை ஆசையா வந்த என்ன பத்தி இப்படி சொல்றீங்க? வழக்கமா இவ ஆசையா வந்தா என்ன பாக்குறதுக்காக தான் இருக்காதே, ஏதாவது ஆட்டையை போடுறதுக்காக தான் இருக்கும். மதனி மதனி, சின்னு சின்னு, யாவோ எங்க மதனியை பத்தி சின்னுன்றது? உங்க மதனியோட பேரு நெட்டவள்ளி தானே? அதுக்கு என்னடி இப்ப? எல்லாரும் உன்னை செல்லமா சின்ன பொண்ணு தானே கூப்பிடுவாங்க. ஆமாட்டி, நான் கொஞ்சம் செல்லமா சுருக்கி சின்னுன்னு கூப்பிடுறேன். இதுல நெடி தப்பு. என் பேரு சின்னு, என் பேரு சின்னு. சின்னுவாமல சின்னு, பேர கேட்டா மண்ணு மாதிரி இருக்கு. யான்டி இப்படி சொல்ற? எனக்கு நீங்க எங்க மதனியை பார்த்து சின்னுன்னு கூப்பிடுறது பிடிக்கல. இங்க பாரு நாத்து, இதுல என்ன இருக்கு? இல்ல மதனி, நீ எனக்கு யாரு? என் நாத்தனார் தானே. நான் உன் நாத்தனார சுருக்கி நாத்தன்னு கூப்பிடுற மாதிரி அவ சின்ன பொண்ணு சுருக்கி சின்னன்னு கூப்பிடுற, இதுல என்ன இருக்கு? அப்படி சொல்லுடி சின்னு. சரிடி சின்னு, என் மாமியார் கிளவி கத்து, நான் அப்புறமா வர்றேன். போ, இந்த மாமியாருங்க தொல்லை தாங்க முடியல. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? எங்க அம்மா அப்பா உங்களுக்கு தொல்லையா? பின்ன இல்லையா? மருமகளே மருமகளே, எங்கே வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. என்னடா இது, என் மாமியார் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. நாத்தனார் என்னன்னா அந்த பக்கம் மலங்குரங்கு மாதிரி ஜம்ப் பண்றா, மாமியார் என்னடா இந்த பக்கம் மலமாடு மாதிரி ஜம்ப் பண்ணுது. ச்சே, என்ன குடும்பம் இது. அம்மா அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஒண்ணு இல்லடி, 9,000 வரைக்கும் தெரியும். என்னன்னு சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதினி உங்களை பார்த்து தொல்லைன்றாங்கம்மா. ஏ என்னடி நீ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டு? மாமியார் மருமகனா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். என் மருமகளுக்கு எப்பவும் காமெடி சென்ஸ் அதிகம், அதான் அப்படி சொல்லியிருப்பா. இல்ல மருமகளே? ஆமத்தை நல்ல பெரிய காமெடி தான். 2024 சிறந்த காமெடியா இதை தான் எடுக்க போறாங்க. சோப்பா, நாத்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு உண்மையை சொன்னது தப்பா போச்சே. மாமியார் கேட்ட மாட்டி விட்டாலே. என்னதான் இருந்தாலும் இவ என் மாமியாருக்கு மக தானே. சரிடி, முதல்ல வந்து உட்காரு. மருமகளே, நாம நேத்து கோயிலுக்கு போயிருந்தோமே, அப்ப ஏதோ மன உருகி வேண்டிட்டு இருந்தியே, அது என்ன மருமகளே? ஆமாத்த, கடவுள்கிட்ட மன உருகி வேண்டிக்கணும், அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நீ அப்படி என்ன நீ வேண்டிக்கிட்டீங்க சொல்லுங்க. நீ நான் வேண்டது இருக்கட்டும் அத்தை, நீங்க கூட ஏதோ வேண்டிக்கிட்டீங்களே, கண்ணீரெல்லாம் சிந்த வேண்டிக்கிட்டீங்க, அது என்னத்த சொல்லுங்க. அதுவா மருமகளே, அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ எனக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்சு வேண்டிக்கிட்டேன். பாவி மாமியார் கிளவி, எம்பிட்டு திமிரு இருந்தா என்கிட்ட இது சொல்லுவேன். அம்மா, உனக்கு எப்பவுமே இதே நினைப்பு தானே, வேற வேலையே இல்லையா? விடுமா, அண்ணி என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னு கேட்கலாம். ஓஹோ, எப்பவும் இதே பேச்சு தானே என் மாமியாருக்கு. அண்ணி சொல்லுங்க, நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாம எல்லாரும் ஒரே குடும்பத்துல பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் நாத்து. ஐயோ மருமகளே, மன்னிச்சு மருமகளே, நீ இப்படி வேண்டிக்கிட்ட, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேனே. நான் எனக்கு நீ மருமகளா வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். ச்சே, என்ன மன்னிச்சிரு மருமகளே, நீ எவ்வளவு நல்லவளா இருக்க. ஐயோ அத்தை, அப்படி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிடாதீங்க, முழுசா கேளுங்க. என்ன நீ இதுல வேற ட்விஸ்ட் இருக்கா? ட்விஸ்ட்? ஆமாமா, அடுத்த ஜென்மோன்னு வந்தா நாம எல்லாரும் ஒரே குடும்பத்துல பிறக்கணும் தான் வேண்டிக்கிட்டேனே தவிர இதே மாதிரி இல்ல. மருமகளே, நீ என்ன சொல்ல வர? ஒன்னும் சரியா புரியலையே. அதுவா அத்தை, அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு மருமகளாவும் நான் உங்களுக்கு மாமியாராவும் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்பதானே நீங்க என்ன படுத்துற கொடுமைக்கு பதிலுக்கு நான் உங்களை கொடுமைப்படுத்த முடியும். பாத்தியாமா, திரும்பவும் அது நீ எப்படி சொல்றாங்கன்னு பாத்தியாமா? அடியே, அவ அடிக்கடி இப்படிதான் காமெடி பண்ணுவா, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்க. ஏதாவது சொல்லி சண்டை போட்டு தனி கொடுத்து போயிடலான்னு பார்த்தா இதையும் காமெடி என் மாமியார் என்னைய வச்சு காமெடி பண்ணிடுற. சரிம்மா, நான் வந்த வேலையை பாக்குறேன். வந்த வேலையை பாக்குறேன்னு ஆரம்பிச்சிட்டா, அப்ப ஏதோ ஒண்ணு கேட்க போறா. வந்து ஏதாவது அள்ளிட்டு போறதா வந்திருப்பா. என்னடி வந்த வேலை? இவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்து பேசியாச்சு, இதுக்கு மேல என்ன வேலை இருக்கு? அம்மா, அது வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்ம மதினி வைக்கிற இட்லி பொடி ரொம்ப சூப்பரா இருக்கு பத்தியா? என் வீட்டுக்காரரு இட்லியை அவிச்சுட்டாலே போதும், இட்லி பொடி குடுன்றாரு. இப்படியே தின்னு இட்லியை விட இட்லி பொடி தான் அதிகமா தின்றாரு. வீட்டுக்கு கொண்டு போன பொடியெல்லாம் தீந்து போச்சு, அதான் கொஞ்சம் மதினி கிட்ட வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். மருமகளே, என் மக சொன்னது கேட்டுதான் மருமகளே, இட்லி பொடி இருந்தா எடுத்து கொடுத்து விடு. வேற வேலை இல்ல எனக்கு. என்ன நீ இப்படி சொல்றீங்க? பின்ன நாத்து, போன வாரம் ஒரு பாக்ஸ் நிறைய இட்லி பொடி அரைச்சு வச்சிருந்தேன், அதுல 3/4 வாசியை நீயே கொண்டு போயிட்ட, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சரி, இன்னைக்கு அரைக்கலாமேட்டு காலையில தான் இட்லி பொடி அரைச்சி, எப்படிதான் உன் மூக்கு வேர்த்துச்சோ தெரியல, உடனே வந்துட்டியா இட்லி பொடி வாங்க. என்னது, என்ன பார்த்து மூக்கு வேர்க்குதுன்னா சொல்றீங்க? அப்ப நான் என்ன கழுதையா? எனக்கு உங்க இட்லி பொடி வேணாம், ஒண்ணு வேணாம். அடியே கோச்சுக்காதடி, நில்லுடி நில்லு. இட்லி பொடி ஆம்பளை, இட்லி பொடி உலகத்துல இல்லாத இட்லி பொடி. இவங்கிட்ட போய் இட்லி பொடி கேட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்.
என்ன மருமகளே நீ இப்படி காமெடி பண்ணி விட்ட? என் மகளை பாரு சிரிச்சுக்கிட்டே போறா பாரு. லூசத்த உங்க மக சிரிச்சுக்கிட்டு போல கோச்சிக்கிட்டு போறா, போய் சமாதானப்படுத்துங்க. ச்சே, நீயும் அவளும் சும்மா காமெடி பண்ணி சிரிச்சுப்பீங்க. இதுல நான் தலையிட விரும்பல மருமகளே. அடப்பாவி, மக கோச்சுக்கு போயிட்டா மருமகிட்ட சண்டை போடுவேன்னு பார்த்தா அப்ப கூட சண்டைக்கு வர மாட்டேங்க கிளவி. ச்சே, உஷாரா இருக்கலப்பா. என்னடா இது மருமகளை காணும்? ஒருவேளை சமாதானப்படுத்த போயிட்டாளா? வாய்ப்பில்ல, வீட்டுக்குள்ளதான் போய் ஏதாவது சாப்பிட போயிருப்பா. இந்தாங்க சார், போய் உங்க மக கிட்ட கொடுத்துட்டு வாங்க. என்ன மருமகளே இது? உள்ள ஏதோ பாக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா சார், ஒரு பாக்ஸ் நிறைய இட்லி பொடி வச்சிருக்கேன். போயும் இட்லி பொடிக்காலாம் சண்டை போட வேணாத்த, போய் உங்க மக கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. ஐயா, நீ தான் தர மாட்டேன்னு சொன்ன. இப்ப நான் போய் கொடுத்து அவ வாங்கவா போறா? நீயே சமாதானப்படுத்தி போய் கொடுத்துட்டு வந்துரு. என்னது நான் போறதா? அப்ப வாங்க நாம 2 பேரும் சேர்ந்தே போலாம். போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் போகும் பாதி தூரம் வாழும் காலம் கொஞ்சம். வாழுங்காலம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு ஒன்னாவே இருந்து உசுர் எடுக்கிறீங்களே, கடுப்பேத்தாம வாங்கத்தே. அடப்பாவி, எப்பதான் மண்டையை போடுவேன்னு காத்து கிடக்குறா போல. அண்ணே அண்ணே, பேங்க் ஆபீசர் பிச்சமுத்தண்ணே. வாமா தங்கச்சி, வா வா. மர்மவனே மர்மவனே, வாங்கத்தே, வாங்க வாங்க. என் மவ கோச்சிட்டு வந்தாலே என்ன பண்ற? என்னன்னு தெரியலத்த, உங்க வீட்டுக்கு போயிட்டு விறுவிறுன்னு கோவத்துல வந்தா உடனே கிச்சனுக்கு போனா பாத்துக்கங்க. வண்டியா இட்லியை வச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் ஏதுன்னு கேட்டா பதிலே பேச மாட்டேக்கா. என்ன நீ சொல்றீங்க பிச்சமுத்தண்ணே? இட்லி வைக்கிறாளா? ஆமா, அது மட்டும் இல்லாம அவிச்ச இட்லி எல்லாம் மொட்டை மாடிக்கு வேற தூக்கிட்டு போயிட்டானா பாரு. காக்காக்கு இது இட்லி வைக்க போறாளா? காக்காக்கு இட்லி வைக்கணும்னு ஏன் வண்டியா இட்லி வைக்கணும்? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. நீங்க போய் வேணா மாடியில பாருங்க, போங்க. சரி பேங்க் ஆபீசர் பிச்சமுத்தண்ணே. சரி மர்மவனே, மாடியிலே போய் பாக்குறோம். பாத்தியா மர்மவளே, என் மாவ வீட்டுல எம்புட்டு செடி வச்சு எப்படி அழகா வளர்க்கானே. செடி வைக்கிறது மட்டும்தான் உங்க மகா, அதுக்கு டெய்லி தண்ணி ஊத்துறதுலாம் பேங்க் ஆபீசர் பிச்சமுத்தண்ணே தான். ஓகேவா? செடி வச்சா தானே தண்ணி ஊத்த முடியும். வச்சா மட்டும் பத்தாது, தண்ணி ஊத்துனா தான் வளரும். என்னங்க என்னங்க, இதோ உங்க அம்மாவும் அண்ணியும் வந்திருக்காங்கடி, மாடிக்கு வர்றாங்க பாரு. வா, மாடியில தான் இருக்க நினைக்கிறேன், போய் பாப்போம். ஆப்போம். அம்மா வாங்க, அண்ணி வாங்க. நாத்து நீ கோச்சிட்டு இருந்தியா, தான் உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம். சார், உங்ககிட்ட இட்லி பொடி கேட்டேன், நீங்க தரல. அதான் நானே இட்லி பொடி ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன். அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல நாத்து. இதோ நான் நிறைய இட்லி பொடி அரைச்சேன்னு சொன்னேன்ல, உனக்கு பாதியை ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் நாத்து. கோச்சிக்காத நாத்து. இனிமேல் வாரம் இட்லி பொடி அரைக்கும் போது உனக்கு ஒரு தனியா பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன் நாத்து. போதுமா? கோவப்படாத நாத்து. என்ன நீங்க டெய்லி உங்ககிட்டே வாங்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அதான் நானே ரெடி பண்ணிடலாம்னு நினைச்சேன் அண்ணி. ஏண்டி, இட்லி பொடி ரெடி பண்றது சரி, ஏன்டி இப்படி இட்லியை வச்சு காய வச்சிருக்க? அது வேகாத வெயில்ல மொட்டை மாடியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? உடம்புல சூடு எரிக்கிற போது. அம்மா சும்மா ஒண்ணு நான் மாடியில வந்து உட்காரல, என்ன எல்லாம் ஒரு காரணமா தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். இந்த நேரம் மாடியில வந்து ஏன் நாத்து இருக்க? அதுவும் பாயெல்லாம் விரிச்சு போட்டிருக்க. படுத்து தூங்கினா கூட வெயில் சுள்ளுன்னு சுட்டரிக்குமே நாத்து. என்ன நீ இவ்வளவு நேரம் யாராச்சும் பாய விரிச்சு மொட்டை மாடியில படுப்பாங்களா? இது ஒண்ணு நான் படுக்கிறதுக்காக விரிக்கல, காய வைக்கிறதுக்காக விரிச்சிருக்கேன். பாயவாடி காய வைக்கிற? ஐயோ அம்மா, பாய ஒண்ணு காய வைக்கல, இட்லி பொடி அரைக்கணும்னு சொன்னேன்ல, அதான் ஒரு குண்டா நிறைய இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். சரி நாத்தி, இட்லி பொடி அரைக்கிறதுக்கும் குண்டா நிறைய இட்லி வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன நீ கரும்பு ஜூஸ் போடணும்னா கரும்பு வேணும்ல, அதே மாதிரிதான் ஆப்பிள் ஜூஸ் போடணும்னா ஆப்பிள் வேணும்ல. அடி கிறுக்கி, என்னதான் சொல்ல வர அதை சொல்லு முதல்ல. அப்போ இட்லி பொடி செய்யணும்னா இட்லி வேணும்ல, அதான் இட்லி இவ்ளோ இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். இப்போ அவிச்ச இட்லி எல்லாம் இந்த பாயில போட்டு நல்லா சுள்ளு நடிக்க வெயில்ல காய வச்சுட்டேன்னா அதுக்கப்புறமா மிக்ஸில போட்டு அரைச்ச இட்லி பொடி ரெடி. அப்பூடி அப்பூடி. என்னது, இட்லி அரைச்சி இட்லி பொடி செய்ய போறியா? ஐயா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காச்சும் இட்லி பொடி வேணும்னா நீங்களும் இதே மாதிரி இட்லி வச்சு காய வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. சிம்பிள். என்னது, இட்லி காய வச்சு இட்லி பொடி ரெடி பண்ண முடியும்? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.